பெண் சிறப்பு படை மதுரை மாநகரில் சேவையை துவக்கி வைத்த காவல் ஆணையர் தமிழ்நாடு முதலமைச்சரால் பொது இடங்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பொருட்டு அவர்களுக்கு பாலியல் ரீதியாக நடைபெறும் வன்முறைகளை தடுக்கும் விதமாகவும் குற்றங்களை முன்பே கண்டறிந்து துரித விசாரணை நடத்தி நடவடிக்கை மேற்கொள்ளவும் பெண்களின் சுதந்திரமான நடமாட்டத்திற்கு உறுதியான பாதுகாப்பு அமைப்பை ஏற்படுத்தும் நோக்கில் சிங்கப்பெண் சிறப்பு படை மூலம் குற்றங்களை தடுக்கும் விதமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 140 பெண் சார்பு ஆய்வாளர்களுக்கும் 420 காவலர்களுக்கும் திருவள்ளூர் மாவட்டம் கனகவல்லிபுரத்தில் உள்ள காவலர் பயிற்சி பள்ளியில் 5 நாட்கள் பயிற்சிகள் அளிக்கப்பட்டு சிங்கப்பெண் திட்டம் சென்னையில் துவக்கி வைக்கப்பட்டது. மதுரை மாநகரில் மதுரை வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளுக்கு தலா 1 பாதுகாப்பு வாகனங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டும் சிங்கப்பெண் படைக்கு 4 பெண் சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் 8 பெண் காவலர்கள் தேர்வு செய்யப்பட்டு சென்னையில் பயிற்சி பெற்று தமிழ்நாடு முதலமைச்சரால் திட்டம் துவக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் பயிற்சி முடித்து மதுரை வந்து மேற்கண்ட சிங்கப்பெண் படையை சேர்ந்த காவலர்களை மதுரை மாநகர காவல் ஆணையர் பாராட்டி மதுரை மாநகரில் பொதுமக்கள் மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் மக்கள் அதிகம் அளவில் கூடும் இடங்களான பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், பள்ளி கல்விக்கூடங்கள், தனியார் நிறுவனங்கள் மற்றும் ஐடி வளாக பகுதிகளில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறாமல் தடுக்கவும் பெண்களுக்கு எதிரான புகார்களை உடனே விரைந்து விசாரிக்க நடவடிக்கை எடுப்பதற்காகவும் இன்று முதல் மதுரை மாநகர காவல்துறையில் சிங்கப்பெண் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய தலைவர் கபிலன் பிறந்தநாளையொட்டி தனது இல்லத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் கட்சி நிர்வாகிகள், சமூக சேவகர்கள் பொதுமக்கள் முன்னிலையில் கேக் வெட்டி தனது பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடினார். இதில் கலந்து கொண்ட பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள், சமூக சேவகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியின் தெற்கு ஒன்றிய தலைவர் கபிலனுக்கு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியினை காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய இளைஞரணி செயலாளர் விஷால் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். ஒன்றிய அரசின் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஒழுங்குமுறை வாரியத்தின் ஆதரவுடன் திங்க் கேஸ் நிறுவனம் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு கேளம்பாக்கத்தில் நடைபெற்றது. இதில் பேசிய மண்டல தலைவர் திருக்குமரன் கூறுகையில், கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் வீடுகளுக்கு குழாய் மூலம் கேஸ் விநியோகம் செய்து வருகிறது. இதுவரை இந்தியா முழுவதும் 1700 கிலோமீட்டர் தூரத்திற்கு குழாய்களை புதைக்கும் பணியினை நிறைவு செய்துள்ளோம். தற்போது வரை 500 கேஸ் நிரப்பும் நிலையங்களை வைத்து நடத்தி வருகிறோம். விரைவில் இவற்றை 2000 நிலையங்களாக அதிகரிக்க உள்ளோம். மேலும் 21,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு குழாய்களை புதைத்து கேஸ் சப்ளை செய்யும் வீடுகளை அதிகரிக்க உள்ளோம். சிலிண்டர் மூலம் சப்ளை செய்யப்படும் கேஸ் தற்பொழுது நடைபெற்று வரும் ஈரான், இஸ்ரேல் போர் காரணமாக பெரும் நெருக்கடியை சந்தித்த நிலையில் குழாய் கேஸ் விநியோகம் எந்தவித சிக்கலும் இன்றி கேஸ் வழங்கியது. எல்பிஜி சிலிண்டர்களுக்கு ஆகும் செலவை விட 15 முதல் 21% பணத்தை பொதுமக்கள் சேமிக்க முடியும். மேலும் வீடுகளுக்கு வழங்கும் கேஸ் விநியோகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்படுவதால் பொதுமக்கள் தாங்கள் பயன்படுத்தும் அளவிற்கு மட்டும் உரிய தொகையை செலுத்தி ரீசார்ஜ் செய்து கொள்ளலாம். இதற்காக செல்போன் செயலி ஒன்றும் வடிவமைக்கப்பட்டுள்ளதால் எளிதான முறையில் பொதுமக்கள் பயன்படுத்த முடியும். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருப்பெரும்புதூர், வல்லம் ஆகிய பகுதிகளில், செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருப்போரூர், கேளம்பாக்கம், தையூர், படூர், நாவலூர், தாழம்பூர், பெரும்பாக்கம், ஓஎம்ஆர் சாலை உள்ளிட்ட இடங்களில் இந்த வசதியை தற்பொழுது வழங்கி வருகிறோம். விரைவில் ஓஎம்ஆர் சாலையின் உள் பகுதியில் உள்ள கிராமங்களுக்கும் இந்த வசதியை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறோம். அது மட்டுமின்றி எங்கள் நிறுவனத்தில் பல்வேறு வேலை வாய்ப்புகளையும் வழங்க உள்ளோம் என்று கூறினார். உங்களுக்கு தெரியும் இந்த எல்பிஜி இப்போ இதுல என்ன சொல்லுவாருன்னா
அப்படிங்கிறது வந்து இப்போ எங்கள் கம்பெனி தான் 100% யூஸ் பண்ணுறோம். இப்போ நிறைய கொஸ்டின் வந்துட்டு இருந்துச்சு முன்னாடி. இதே தான் இப்போ நான் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் 1435 பசலை வருவாய் தீர்வாயம் எனப்படும் ஜமாபந்தி தொடங்கியது. இதில் திருப்போரூர் பேரூராட்சிக்குட்பட்ட காலவாக்கம், கண்ணகப்பட்டு, திருப்போரூர் உள்ளிட்ட பகுதிகளுக்குட்பட்ட கிராம மக்கள் வழங்கும் மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணும் வகையில் ஜமாபந்தி நடைபெற்றது. திருப்போரூர் தாசில்தார் ஆறுமுகம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் செங்கல்பட்டு கோட்டாட்சியர் பாலாஜி தலைமை தாங்கி நடத்தி வைத்தார். இதில் திருப்போரூர் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் விஜயராஜ், திருப்போரூர் திமுக ஒன்றிய பெருந்தலைவர் இதயவர்மன், பேரூராட்சி மன்ற தலைவர் தேவராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் வேடந்தாங்கல் அருகே அண்டவாக்கம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் 500க்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் வையாவூர் நந்தகோபால் என்கிற பாஸ்கர் தலைமையில் மதுராந்தகம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் முன்னிலை இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர் பாலாஜி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு இணைத்துக் கொண்டவர்களுக்கு உடனடியாக உறுப்பினர் அட்டை வழங்கினர். மேலும் தமிழக வெற்றிக் கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஜோசப் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட இணை செயலாளர் ஜான் ராஜேஷ், மாவட்ட பொருளாளர் சபரி, ஒன்றிய செயலாளர்கள் புருஷோத்தமன், தரணி, சிவா, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வினோத்குமார், ஒன்றிய நிர்வாகிகள் வினோத், வெங்கடேசன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புரட்சித்தலைவர் அம்மா தான் எங்களுடைய தலைவர். அவங்கள வழியில் நாங்கள் வரோம். அப்போ நாங்க என்ன பண்றோம்னா அரியலூர் பேருந்து நிலையத்தில் சிங்கப்பெண் திட்டத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வேஷ் பா சாஸ்திரி தொடங்கி வைத்தார். இத்திட்டமானது பெண்கள் பாதுகாப்பிற்கு மிகவும் உதவியாக இருக்கும். பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பெண்கள் அதிகம் கூடும் இடங்களில் சிங்கப்பெண்கள் உடனிருந்து பெண்களை பாதுகாப்பார்கள். சிங்கப்பெண் அழைப்பிற்கு எண் 100 மற்றும் காவலர் செயலியில் உள்ள சிவப்பு நிற பட்டனை அழுத்தினால் உடனடியாக அவ்விடத்திற்கு சிங்கப்பெண் காவலர்கள் வந்து பெண்களுக்கு உதவி புரிவார்கள். இத்திட்டமானது 24 மணி நேரமும் செயல்படும். இத்திட்டத்தில் பணிபுரிபவர்கள் பெண் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு மற்றும் கருத்தரங்கம் நடத்துவர். முன்னதாக திட்டம் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பொதுமக்கள், மாணவர்களிடம் எடுத்துரைத்தார். திண்டிவனம் அடுத்த மயிலம் காவல் நிலையத்திற்குட்பட்ட கொடிமா கிராமத்தில் சுமதி என்பவருக்கு சொந்தமான சவுக்கை தோப்பில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் கிடப்பதாக காவல்துறையினருக்கு நிலத்தின் உரிமையாளர் தகவல் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மயிலம் ஆய்வாளர் பாலாஜி தலைமையிலான காவல்துறையினர் அப்பகுதியில் ஏதேனும் தடயங்கள் கிடக்கின்றனவா என சோதனை செய்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு தடய அறிவியல் துறை உதவி இயக்குநர் ராஜி தலைமையிலான குழுவினர் மற்றும் கைரேகை நிபுணர்கள், மோப்பநாய் குழுவினர்கள் அங்கு வரவழைக்கப்பட்டனர். தொடர்ந்து உடலை பரிசோதனை செய்த அக்குழுவினர் இறந்தவர் சுமார் 40 வயது மதிக்கத்தக்கவர் எனவும், உயிரிழந்து சுமார் 6 நாட்களுக்கு மேல் இருக்கும் எனவும் தெரிவித்தனர். பின்னர் அழுகிய நிலையில் கிடந்த அடையாளம் தெரியாத அந்த ஆண் பிரேதத்தை கைப்பற்றிய காவல்துறையினர் உடற்கூறு ஆய்விற்காக விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இவர் தற்கொலை செய்து கொண்டாரா, இப்பகுதிக்கு யாரேனும் அழைத்து வந்து அவரை கொலை செய்து வீசி சென்றனரா என
பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போறாங்கல்ல அந்த வண்டி வச்சிங்களாப்பா? விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் விவேகானந்தர் நகர் பகுதியில் திண்டிவனம் டிஎஸ்பி பிரகாஷ் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அப்பகுதியில் சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த காவல்துறையினரை கண்டதும் தப்பி ஓட முயற்சி செய்த 2 சிறுவர்கள் உட்பட 4 பேரை காவல்துறையினர் மடக்கி பிடித்தனர். மேலும் அவர்களை சோதனை செய்ததில் போதை மாத்திரைகள் இருப்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து 4 பேரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்ததில் அவர்கள் திண்டிவனம் வகாப் நகர் பகுதியில் சேர்ந்த தண்டபாணி என்பவரின் மகள் 20 வயதான ஸ்ரீராம், திண்டிவனம் ஜெயபுரம் கருணாவூர் பாட்டை பகுதியை சேர்ந்த ஏழுமலை மகன் 24 வயதான சிவகுரு பிரசாத் மற்றும் 17 வயதுடைய 2 சிறுவர்கள் என்பது தெரிய வந்தது. 4 பேரும் போதை மாத்திரைகளை சென்னையிலிருந்து வாங்கி வந்து மாணவர்களை குறிவைத்து விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 100 mg அளவுள்ள 102 போதை மாத்திரைகளும் 9 போதை ஊசிகளும் மேலும் இதற்கு பயன்படும் 5 குளுக்கோஸ் வாட்டர் மற்றும் 3 செல்போன்களை பறிமுதல் செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் திடீர் ஆய்வு செய்தார். அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மதுரையில் புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோவிலில் இன்னும் 2-3 மாதங்களில் கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. அதற்கான பணிகள் எந்த அளவிற்கு நிறைவடைந்திருக்கிறது என்று ஆய்வு செய்தோம். திட்டமிட்ட நேரத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் இன்று ஆய்வு மேற்கொண்டோம் என தெரிவித்தார். கட்டுமான பணிகளை நாங்கள் ஆய்வு செய்தோம். 90% பணிகள் நிறைவடைந்திருக்கிறது. இன்னும் 10% பணிகள் மட்டுமே பாக்கி உள்ளது. அந்த பணிகளை விரைவில் செய்து முடிப்போம். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் கேள்வி கேட்டதற்கு பதில் சொல்லாமல் வேகமாக கிளம்பி சென்றார். தொடர்ந்து காரில் ஏறிய அமைச்சரிடம் செய்தியாளர்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாமா என்ற கேள்வி கேட்டதற்கு பதில் அளிக்காமல் சென்றார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் அறநிலையத்துறை கோவில்களில் திடீர் ஆய்வு செய்கின்றனர், இதுவரை ஊழல் எதுவும் கண்டுபிடித்துள்ளார்களா என்ற கேள்விக்கு சரியான பதில் அளிக்காமல் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் காரில் கிளம்பி சென்றார். பேக் இருக்கோ? தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்த நிலையில் ஆட்சி மாற்றத்திற்கு பின் தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மேயர் வசந்தகுமாரி தலைமையில் நடைபெற்றது. இதில் 70 மாமன்ற உறுப்பினர்கள், சுயேட்சை வேட்பாளர் கிரிஜா, தாவேகா இணைந்த நிலையில் மாமன்ற கூட்டத்தில் கலந்து கொண்டார். இந்த நிலையில் சுமார் 300க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டது. அப்போது திமுக மாமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதியில் எந்தவித அடிப்படை வசதிகள் செய்வதற்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என்று மேயர் வசந்தகுமாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதன் பின்பு கூட்டணி கட்சியின் மாமன்ற உறுப்பினர் யாகு தனது வார்டில் குடிநீர் வசதி, சாலை வசதி குறித்து பலமுறை மனு வழங்கியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி மாமன்ற கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்ததால் மீண்டும் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த நகரமன்ற உறுப்பினர் நகரமன்ற தலைவர்கள் அவர்கள் மூடிவிட்டு குடிநீர் தொட்டியை கட்டியிருப்பார்கள். அதுக்கு அருகாமையிலே இடம் இருக்கின்றது. மாமன்றத்தின் சார்பாக அந்த இடத்தை வாங்கி ஆட்டு தொட்டி
கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தேன். அதுவும் புறக்கணிக்கப்பட்டது. இடையே கண்ணியத்திற்குரிய காகிதம் கண்ணியத்திற்குரிய காகிதம் எடுத்து அவருடைய சமாதியில் போட்டல் செய்வார்கள். புறாம்பட்டியை வாழ்ந்த அவர் இடத்தில் பேருந்து உடைத்து கண்ணியத்துக்குரிய காகிதம் எடுத்து உடை பேர வையுங்கள் என்று கோரிக்கை வைத்தேன். அதுவும் கிடப்பிலே போடப்பட்டது. இப்பொழுது 50வது மாமன்ற உறுப்பினர் ஆசன் இருக்கின்றேன். இந்த கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கோடங்குடி கிராம ஆதிதிராவிடர் பொதுமக்கள் பல ஆண்டுகளாக இலவச வீட்டுமனை கட்டு கோரிக்கை மனு அளித்து வந்துள்ளனர். மேலும் இதன் தொடர்பாக பல ஜமாபந்திகளில் மனு அளித்தும் இன்று வரை தீர்வு கிடைக்கவில்லை என்றும், இன்று திட்டக்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தியில் நாங்கள் வேறு நாட்டை சார்ந்தவர்கள் அல்ல, நாங்களும் இந்திய குடிமக்கள் தான் என்று அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் உணர்த்தும் நோக்கத்தில் நெஞ்சில் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் புகைப்படத்துடன் கூடிய பதாகையை நெஞ்சில் சுமந்து தமிழக விவசாயிகள் மக்கள் கட்சி தலைவர் தயா பேரின்பம் தலைமையில் கோரிக்கை மனு அளித்தனர். இதில் தமிழர் நீதி கட்சி மாவட்ட துணை செயலாளர் பாலமுருகன், சமூக ஆர்வலர் ரவிச்சந்திரன், தங்கமணி, செந்தில்குமார் மற்றும் பலர் பங்கேற்று மனு அளித்தனர். அனைவருக்கும் வணக்கம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1435வது பசலி சமாபதி நடக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கோடங்குடி கிராமம் ஒவ்வொரு பசலியும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்கோம், அதாவது இலவச வீட்டு மனு கேட்டு. ஆனால் மனு வந்து அந்த மனு சமாபதியில் எதுக்கு வாங்குறாங்க, அது குப்பையில் போடுறாங்க தான் நினைக்கிறோம். ஏன்னா தீர்வு எட்டிருக்கோம். அப்போ தீர்வு எட்டான ஒவ்வொரு அதுக்கான ரெக்கார்டு எல்லாமே வச்சுருக்கோம். எந்தெந்த சமாபதி மனு கொடுத்தோம் அப்படின்னு எல்லாமே ஃபோட்டோவோட ரெக்கார்டோடு வச்சுருக்கோம். அப்போ எதுவுமே தீர்வு இல்லைங்கிற அடிப்படையில் அப்போ நாங்கள் வந்து வேறு நாட்டை சார்ந்தவங்கள நாங்கள் இந்திய குடிமகன் தான், இந்திய குடிமக்கள் தான் நாங்கள் அங்கிற அடிப்படையில் இந்த பதாகையை எங்கள் நெஞ்சில் சுமந்துக்கிட்டு போய் இன்றைக்கி சமாஜ் அலுவலகத்தை மனு கொடுக்குறோம். இனியாவது எங்களை வந்து இந்த இந்திய நாட்டை குடிமக்களாக கருதி எங்களுடைய கோரிக்கையை இந்த இப்போ இருக்கிற ஆளுகிற அரசு அதிகாரிகள் புரிஞ்சுக்கிற அடிப்படையில் இந்த மனுவை கொடுக்குறோம்.